பிஹெச்எச் ரேஷன் அட்டைதாரர்களுக்கு மிக முக்கியமான ஒரு அறிவிப்பு ஒன்று வெளியாகி இருக்கிறது. இந்த அறிவிப்பை பற்றி பார்ப்பதற்கு முன்பு நம்முடைய சேனலுக்கு கட்டாயமாக நீங்கள் புதிய பார்வையாளர்களாக இருப்பதற்கு வாய்ப்புகள் இருக்கு. ரேஷன் வாங்க போறீர்களா? அடுத்தடுத்த சர்ப்ரைஸ் பாருங்க. டக்குன்னு பொருட்களை இனி பெறலாம். குறிப்பாக பாத்தீங்கன்னா பொதுமக்களினுடைய நன்மைக்காக பல்வேறு விதமான அறிவிப்புகள் ரேஷன் கடைகளின் மூலமாக வெளியிடப்பட்டு கொண்டிருக்கக்கூடிய ஒரு வேளையிலே ரேஷன் கார்டு தான் மிக முக்கியமான ஆவணமாக உள்ளதன் காரணமாக ரேஷன் கார்டுகளை உடனடியாக தர வேண்டும் என்றும் கோரிக்கைகள் வலுத்தன. இந்த ஒரு சூழ்நிலையிலே 45,509 புதிய ரேஷன் கார்டுகள் வழங்கப்படுவதாக அரசு தரப்பில் அறிவிப்பு வெளியாகி இருக்கிறது. அதுல குறிப்பா தூத்துக்குடி, திருநெல்வேலி, கன்னியாகுமரி, காஞ்சிபுரம், திருவள்ளூர், சென்னை மாவட்டங்கள்ல 27,577 ரேஷன் கார்டுகள் வழங்கப்படுகிறது. காரணம் என்னன்னா அவங்களுக்கு வெள்ளம் ஏற்பட்டது. ஒன்று மிக்ஜாம் புயல், இன்னொன்று டிசம்பர் 17 மற்றும் 18ஆம் தேதிகள்ல நம்முடைய தென் மாவட்டங்களை புரட்டி போட்ட வரலாறு காணாத பெருவெள்ளம். இந்த ஒரு சூழ்நிலையிலே இது தொடர்பாக இணைய வழியில் பெறப்பட்ட இவர்களது விண்ணப்பங்கள் சரிபார்க்கப்பட்டு தகுதியுடைய 45,509 புதிய ரேஷன் கார்டுகள் வழங்கப்படும். செல்போன் அனைவரின் மொபைல் போன் எண்ணுக்கு SMS அனுப்பப்பட்டிருக்கிறது. புதிய ரேஷன் கார்டுகளை வட்ட வழங்கல் அலுவலகங்களுக்கு நேரில் சென்றோ தங்களுடைய குடும்ப உறுப்பினரை அனுப்பியோ பெற்றுக்கொள்ளலாம் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது. ரேஷன் கார்டு எண்ணை கடை ஊழியர்களிடம் தெரிவித்து விரல் ரேகை சரிபார்ப்புக்கு பின்பு கடையில் ரேஷன் பொருட்களை கார்டுதாரர்கள் பெற்றுக்கொள்ளலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லப்பட்டிருக்கிறது. குறிப்பா தற்போது புதிய ஏற்பாட்டினை அரசு செய்துள்ளதாக ரேஷன் அட்டைதாரர்களுக்கு இது ஒரு மிகப்பெரிய மகிழ்ச்சியையும் ஏற்படுத்தி தந்து வருகிறது. கார்டுதாரர்கள் அதே போல தற்போது வெயில் காலம் துவங்கிவிட்டதன் காரணமாக கார்டுதாரர்களை தேவையில்லாமல் வெயிலில் அலைக்கழிக்க கூடாது என்று ரேஷன் கடைகளுக்கு உத்தரவு அப்படின்றது பாத்தீங்கன்னா பறந்திருப்பதா தகவல்கள் வெளியாகி இருக்கிறது. ஒரு சூழ்நிலையில தான் NPHH PHH ரேஷன் அட்டைதாரர்களுக்கு ஒரு சர்ப்ரைஸ் அதே போல அறிவுறுத்தல் ஒன்றும் வழங்கப்பட்டிருக்கிறது. என்ன அறிவுறுத்தல் அப்படின்னு பாத்தீங்கன்னா கடைகளுக்கு முழு அளவில் பொருட்களை அனுப்புமாறும் நுகர்பொருள் வாணிப கழகத்திடம் அறிவுறுத்தப்பட்டிருக்கிறதாம். அது மட்டும் அல்லாமல் உணவு வழங்கல் துறை மற்றும் கூட்டுறவு சங்க அதிகாரிகள் தொடர்ந்து அதிரடியாக ஆய்வில் ஈடுபட்டு ஒரே தவணையில் பொருட்களை பாத்தீங்கன்னா வழங்கவும் உத்தரவு என்பது பிறப்பிக்கப்பட்டிருப்பதாக தகவல்கள் என்பது வெளியாகி இருக்கிறது நண்பர்களே. ஸோ அதனால கட்டாயமா நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். இந்த வீடியோ நம்முடைய சேனலுக்கு நீங்கள் கட்டாயமாக புதிய பார்வையாளர்களாக இருப்பதற்கு வாய்ப்புகள் இருக்கு. ஓகேங்களா? புதிய ரேஷன் கார்டுதாரர்களுக்கு இந்த அறிவிப்பு என்பது நிச்சயமாக பொருந்தக்கூடும் என்பதை நீங்கள் கட்டாயம் நினைவு கொள்ளுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறது. ஓகேங்களா? ஸோ இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணிவிட்டு ஏன்னா அவங்களும் இன்ஃபர்மேஷன்ஸ் தெரிஞ்சுக்கிட்டோம் என்னென்ன அறிவிப்புகள் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்தடுத்த